வீதி மூடப்பட்டுள்ளது. மலையன் தோட்டம் முருகன் கோயில் வேல் கொண்டு போய் நம்ம வந்து பெயின் வேலையெல்லாம் நடந்து கொண்டு பாருங்க. இவ்வளோ பக்தர்கள் வந்திருக்கணும். அன்பு தமிழ் உறவு வணக்கம். இன்றைக்கு அங்கனிகன் சுற்றினால் யாழ்ப்பாணம் செல்வச்சன்னதி ஆலயத்தில் அன்றைக்கு வந்து இன்றைக்கு வந்து செல்வச்சன்னதியான் வந்து இன்றைக்கு கோலாகலமாக வந்து விழாக்கோலம் பூண்டு இருக்கிறது. அதை இன்றிரவு 12 மணிக்கு வந்து செல்வச்சன்னதியான் திருவிழாக்கள் ஆரம்பிக்கப்பட காத்திருக்கின்றன. இது தொடர்பாக நிறைய ஏற்பாடுகள் வந்து செய்து முடிவடைந்த நிலையில் இருக்குது. கோலாகலமாக வந்து செல்வச்சன்னதியான் ஆலய புத்துயிர் பெற்று வருவதையும் பார்க்கக்கூடியமா இருக்கு. இன்றைக்கு இந்த ஆரம்ப நிகழ்வுல எப்படியெல்லாம் நடக்க போகுது, இன்றைக்கு எப்படியான பக்தர்கள் வந்திருக்காங்க, என்ன மாதிரியான சூழ்நிலை இன்றைக்கு இருக்குன்றதையும், நாளைக்கு வருகின்ற நிகழ்வுகள் அனைத்தையும் உங்களுக்கு பூசை வழிபாடுகள் நடக்கின்ற செயல்பாடுகள் அனைத்தையும் பதிவென காத்திருக்கிறேன். வேற உறவுகளை முதலாக எனது காணொலியை பார்ப்பது தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண காணொலியை பாருங்கள். வேறங்கள் காணொலிக்கு போகலாம். யாழ்ப்பாண தொண்டமானாறு செல்வச்சன்னதி ஆலயத்தின் திருவிழாக்கள் நடைபெற காத்திருக்கின்றன. தற்போது வந்து தொண்டமான் பாலத்தை நான் அண்மித்த பகுதிகள் போய்கொண்டிருக்கிறேன். 2 புறங்களிலும் மின்சார விளக்கு அலங்கரிக்கப்பட்ட நிலையில வந்து காணப்பட பார்க்கக்கூடிய இருக்கு. இன்றைக்கு இரவு 12 மணி அளவில் கொடியேற்றத்துடன் இந்த பூசைகள் ஆரம்பித்து திருவிழாக்கள் ஆரம்பிக்க காத்திருக்கின்றன. அப்படியே பாருங்கள், இந்த காணொலியை உங்களுக்கு காட்டி கண்டு போறேன். பாருங்க, தொண்டமானாறு பாலம் வந்துட்டுது. பாருங்க, இதில் வந்து செல்வச்சன்னதி ஆலயத்துக்கு வந்து வேல் கொண்டு போய் நம்ம பாருங்க. பாருங்க, அவ்வளோ அழகாக வந்து வேல் கொண்டு போய் நம்ம வந்து சம்பல்ரெட்டி. வணக்கம் ஐயா. மலையன் தோட்டம் முருகன் கோயில இருந்து வாரம். அங்க நடந்தே வாருங்களா? எங்க போய் கொண்டு இருக்கிறீர்கள்? போறோம். இன்றைக்கு கொடியேற்றம். எத்தனை மணிக்கு கொடியேற்றம்? இரவு 12:20 கண்டு சொல்லினோம். அமாவாசை முடிஞ்சத்தான் கொடியேற்றம். சரி, நன்றி ஐயா. நன்றி ஐயா. ஓகே ஓகே, நன்றியா. நன்றி நன்றி. நாங்கள் சன்னதி ஆலயத்துக்கு உள்ளுக்குள்ள போய்கொண்டிருக்கோம். வாசல் நுழைவாய்க்குள்ள தாண்டி போய்கொண்டிருக்கிறோம். பாருங்க, 2 சைட்லயும் வந்து மென் விளக்குகள் எல்லாம் வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்கு. இரவு வந்து இன்னும் படிவா இருக்கும். பாருங்க, நாளை தொண்டமானாறு தீர்த்தக்கணி இருக்குது. இன்றைக்கு நிறைய பக்தர்கள் வந்து நிக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. உள்ளுக்க புகையிற முதலியா இங்க வாகனங்கள் விடுறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதுல வந்து வாகனங்கள் விடுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒழுங்குகள் செய்திருக்கு. பாருங்க, இதுல பாருங்க, இங்கால வந்து பைக்கெல்லாம் அப்படியே அடுக்கி விட்டுருக்குது. பாருங்க, அதுல வந்து குடிநீர் போய்க்கொண்ட உள்ளுக்குள்ள பாருங்க, வீதி மூடப்பட்டுள்ளது. செல்வச்சன்னதி ஆலயம் என்று போட்டுக்கலாம். இதில் பாருங்க, ஜலயம் வந்து லைட்டுகள் வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்குது. இதில் வந்து
மயிலாடுதுறை நகர சபையில் அறிவித்தல் கொடுத்துருக்கேன் பாருங்க. பார்த்தீங்களா, மயிலாடுதுறை நகர சபைக்கு சொந்தமான இடம் கொண்டு போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் வந்து இதில் குளிச்சு கொண்டிருக்கேன். அப்படி வேணியில் வந்து நிறைய பக்தர்கள் வந்து இருக்கணும். இதில் பாருங்கள், நிறைய பழக்கடைகள் மற்ற தேங்காய் கடைகள் எல்லாம் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. கோலாகலமாக மாறிக்கொண்டிருக்குது. அதாவது எங்களுடைய செல்லச்சன்னதியாம் இதில் பாருங்கள், தண்ணி எல்லாம் தெளித்து கொண்டிருக்கிறேன் முன்னுக்கு. அங்கே ஆலயத்தை முன்னுக்கு பாருங்கள், இவ்வளோ பக்தர்கள் வந்து கூடி நிற்கணும் வந்து முன்னுக்கு. இதில் வந்து பாருங்கள், மேலே வந்து இந்த பெயிண்டிங் வேலையெல்லாம் வந்து செய்து முடிஞ்ச நிலையில் இருக்குது. இன்றைக்கு கொடியேற்றம் காணப்போகின்ற இடமும் இந்த பாருங்கள், இதில் தான் வந்து கொடியேற்ற போயினோம். இல்லை முன்னுக்கு நிறைய பக்தர்கள் வந்து கூடி நின்று கொண்டே இருக்கணும். அதில் வந்து மேடை ஒன்றும் போடப்பட்டிருக்குது பாருங்கள், இது ஒரு மேடை போடப்பட்டிருக்குது. அதே மாதிரி எல்லா இடங்களும் வந்து பெயிண்ட்டுகள் அடித்து வந்து கோலாகலமாக வந்து செல்லச்சன்னதியான் காணப்படுவதும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இரவு 12 மணி அளவில் கொடியேற்றத்துடன் இந்த திருவிழாக்கள் ஆரம்பிக்கப்பட போகின்றன. பாருங்கள், பெயிண்ட் வேலையெல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. முடிகிற தருவாய்க்கு வந்துட்டு பாருங்கள் எல்லாம். இதில் பாருங்கள், உடைச்ச தேங்காய்கள் இருக்குது. பாருங்கள், பக்தர்கள் வந்து நிறைய பேர் வழிபட்டு வந்து கொண்டிருக்கிறோம் முன்னுக்கு. பாருங்கள், எல்லாம் விதைக்கணும். இதில் பாருங்கள், நிறைய வேலைகள் எல்லாம் வச்சிருக்கணும் முன்னுக்கு. அதே போல் இஞ்சால பாருங்க, எல்லாம் தீர்த்த மாறுறதுக்குரிய இடமெல்லாம் இருக்குது. தண்ணியெல்லாம் நீட்டெல்லாம் கழிவுன அப்படி கிடக்குது பாருங்கள். அப்படியே இதில் பாருங்கள், அமாவாசை தினத்தன்று வந்து இறந்த தந்தையர்களுக்கான பிதிர்கடன்கள் வந்து இதில் செய்து கொண்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் பாருங்கள், இவ்வளோ பக்தர்கள் வந்து வைக்கணும் செல்லும்போது. இதில் நீங்கள் பின்னுக்கு பார்த்தீங்கன்னா பூசைக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்திருக்கு. இப்போ மதிய நேர பூசை வந்து நடக்கிறதுக்கான ஏற்பாடுகளும் வந்து செய்யப்பட்டிருக்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மையிலே வந்து ஒரு வித்தியாசமான உணர்வு வந்து நடந்துருக்குது. இன்றைக்கு இரவுக்கு நடக்கிற நிகழ்வுகள் அனைத்தையும் உங்களுக்கு சிறப்பான முறையில் வந்து பரிசீலிக்கிற மாதிரி இருக்கும். வேறு உணர்வுகளை முதலாக எனது காணொலி பார்ப்பது தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலி பாருங்கள். இத்துடன் எனது காணொலி மீண்டும் நல்லதொரு காணொலியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.